தமிழ்நாட்டில் 50 முதல் 60% பேர் எஸ்சி மக்கள் கிறிஸ்துவனாக மாறி இருக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 30% 40%லேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாங்க, இல்லை மற்ற மதத்துக்கு மாறி இருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சில மாநிலங்கள் எடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் வருங்காலத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இந்துவாக இருந்தும் கிறிஸ்துவராக மாறிய எஸ்சி மக்கள், அந்த எஸ்சி மக்கள் அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு 18% சலுகை எஸ்சி மக்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 18% சலுகை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த சாதி வாரி கணக்கெடுப்பில் இந்த பிரச்சனை மேலோங்கி நிற்கும். எதனாலனா கண்டிப்பாக இந்த 50% 60% மாறினாங்க பாருங்க, அது குறைச்சி காட்டும். சாதி வாரி கணக்கெடுப்பு வரும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி பட்டியலிருந்து கிறிஸ்டினாக மாறுறதுனால அவங்க பிசியாக மாறிடுறாங்க. அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பது இவங்களாம் பிசியுடைய கணக்கில் போயிடுவாங்க. எஸ்சியுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கிற 18%லேருந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம எஸ்சி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் 25%க்கு மேலே ஆகிட்டோம், அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படை நாங்களுக்கு அதிகப்படுத்தி தரணும் நம்ம கேட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அந்த சதவீதம் நம்மளுக்கு குறைச்சி காட்டும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக 18% நம்ம இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகிற தரப்புலேருந்து இல்லை மற்றும் நம்மளுக்கு எதிராக இருக்கிற தரப்புலேருந்து இதெல்லாம் பேசப்படுற நிலைமை உண்டாகும். இதனால என்ன ஆகுனா, இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்மளுக்கு சதவீதம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிஜேபிக்கு ஒரு வரப்பிரசாதம் மாரி. இப்போ இது போல் இருக்கிறத எப்படி குறைக்கலாம், இந்த இடஒதுக்கீடை எப்படி அகற்றலாம் அப்படின்னு காத்துக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. இப்போ அவங்க 5 மாநிலத்திலும் தேர்தல் நடக்கிறதுனால எதுவும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. தேர்தலாம் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அவங்க தலையிட்டு இது என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி கண்டிப்பாக நமக்கு பாதகமான ஒரு விஷயமா தான் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது.